வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 28 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிபி கொஸ்டின் பார்த்துடலாம். திப்பானி ஜூரியான் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். குண்டா மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தாமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள மர்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமத்தல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224A என்று சொல்லியிருக்காங்க. முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரா. தாமர் கிளர்ச்சி 1789ல இருந்து 1832 வரைக்கும் ஆரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினரான சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல போலா நாத் சகிய தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டைலா, நோக்ரம். பரஞ்சபையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட். அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் திட்டம் 2020. ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மாண அபியான் 2021. ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. எந்த எழுத்தாளர்களின் சிறுகதையான இதய விளக்கு சர்வதேச புக்கர் பரிசு 2025க்காக நீண்ட பட்டியலிடப்பட்டுள்ளது? பானு முஸ்டாக். இந்தியன் சூப்பர் லீக் வெற்றியாளர் கிடையத்தை வென்ற அணி எது? மோகன் பாகன் சூப்பர் ஜெயிண்ட். 2025 G20 உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? தென்னாப்பிரிக்கா. முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாட்டை நடத்தும் நகரம் எது? அஜ்மர். டெல்லி சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் யார்? விஜேந்திர குப்தா. யூடி காதர் கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். விஷ்ணு தியோ சாய் சத்தீஸ்கருடைய முதல்வர். நயாப் சிங் சைனி ஹரியானா மாநிலத்துடைய முதல்வர். மோகன் சரண் மாஜி ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர். மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர் சுஜாதா சவுனிக். உமர் அப்துல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதல்வர். மகேஷ் குமார் கிச்சி டெல்லியுடைய மேயர். இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் சர்வஸ்ரேஷ்தா சுரக்ஷா புரஸ்கார் 2025 விருதை வென்ற விமான நிலையம் எது? மோப்பா விமான நிலையம். மோப்பா விமான நிலையம் கோவா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. மோப்பா விமான நிலையத்துக்கு இன்னொரு பெயர் மனோகர் விமான நிலையம். இந்திரா காந்தி மற்றும் கெம்பிகோட விமான நிலையம் விங்ஸ் இந்தியா விருதுகள்ல ஆண்டின் சிறந்த விமான நிலைய விருது வாங்கியிருக்கு. எந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து 14,000 ஒருநாள் ரன்களை கடந்தவர்? விராட் கோலி. உலக கோப்பையில் 50 சிக்சர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மற்றும் T20 வடிவத்தில் 500 சிக்சர்களை அடித்த முதல் இந்தியர் மற்றும் T20யில் 200 சிக்சர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. கிரிக்கெட்டின் 3 வடிவங்களில் 100 விக்கெட்களை வீழ்த்திய இளம் பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அப்ரிதி. அதிவேகமாக 200 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா. T20 கிரிக்கெட்டில் இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த கிரிக்கெட் வீரர் விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். சோலிகா பழங்குடியினர் முதன்மையாக எங்கு காணப்பட்டனர்? கர்நாடகா மாநிலத்துல அதிக அளவுல சோலிகா அப்படிங்கிற பழங்குடியினர்கள் இருக்காங்க. விண்ட்ஃபால் சொல்லக்கூடிய வரி 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மவுண்ட் செமேரு, மவுண்ட் லெவட்டோவி, லக்கி இந்தோனேஷியா நாட்டில் அமைஞ்சிருக்கு. மனித மெட்டோனிமா வைரஸ் 2001ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாள்பட்ட வீணாக்கும் நோய்க்கினர் பேர் ஜாம்பிமான் நோய். இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் மத்திய சந்தேக நபர் பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. மவுண்ட் தரனாகி நியூசிலாந்துல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை அமைந்துள்ள உத்தரப்பிரதேசத்தின் எந்த மாவட்டம்? லக்கிம்பூர் கேரி. ராணிப்பூர் புலிகள் காப்பகம் உத்தரப்பிரதேசத்தின் 4வது புலிகள் காப்பகம்.
குழந்தைகளுக்காக டிஜிட்டல் ஹெல்த் கார்டை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் வேத கருப்பொருள் பூங்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. கங்கை டால்பினா மாநில நீர்வாழ் விலங்கு அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம். ஃபிரோசாபாத சந்திர நகரம் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் மாநிலம் ஆமைகள் பாதுகாப்பு காப்பத்தை அமைச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம். ஒடிசி நடனத்தின் தந்தை காலமானார். அவர் யார்? மாயாதர் ராவத். மாயாதர் ராவத்தை ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 92 வயசுல அவர் இறந்து போயிருக்காரு. சுதீர் காக்கர் இந்திய உளவியல் தந்தை இறந்துட்டாங்க. சுந்தரராஜன் பத்மநாபன் முன்னாள் ராணுவ தளபதி இறந்துட்டாங்க. வசந்தானந்த் கட்கி சாரதா ஞானபீடத்தின் நிறுவனர் இறந்துட்டாங்க. சாரதா சிங்கா நாட்டுப்புற பாடகர். பீகார் கோகிலா அல்லது பீகார் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாகிர் ஹுசேன் தப்லா இசைக்கலைஞர் இறந்துட்டாங்க. துளசி கவுடா மர தெய்வம் காடுகளின் கலைக்களஞ்சியம் சொல்லுவாங்க. துளசி கவுடா 2001ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. சாம் நுஜோமான் நேமிபியான் முதல் ஜனாதிபதி இறந்துட்டாங்க. டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் தியான்சந்த் கேல்ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேக்கர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரிய விருது. எஸ் முரளிதரன், ஆர்மாண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரிய விருது 2024 வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்பரோஸ் மற்றும் கேரி ருக்வன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. டாரன் அசிமோக்லோ, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.